1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 இருந்து 33 வரை 30 வரை வாசிக்கப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினால் என்றால் அபாத்திரமாய், எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியும் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படமாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்திற்காக தருகிற வார்த்தை அப்பம். ஆமென். ஜீவ அப்பம். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் கிடைக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு புதிய ஜீவன், புதிய உடன்படிக்கையின் அடையாளமான ஜீவன் கிடைக்கிறது. அப்ப ஜீவ அப்பத்தை பற்றி நாம் ஒரு சில வார்த்தைகளை இங்கு தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 25:30. மேசையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய். ஆமென். சமூகத்தப்பம், தேவ சமூகத்தப்பத்தை மேசையின் மேல் வைத்திருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தப்பத்தை ஆண்டவருடைய பலிபீடத்தில் இருக்கிற மேசையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் ஜீவாப்பம், இந்த அப்பம் தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த அப்பம் ஜீவ அப்பம், இது தேவ பிரசன்னத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேசையின் மேல் வைக்கப்பட்ட அப்பம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அது இஸ்ரவேலின் வாழ்க்கை முழுவதும் அது அவர்களை ஆதரித்தது. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. இந்த மேசையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மளை ஆதரிக்கிற அப்பமாக இருக்கிறது. ஹalleluya. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் புறப்பட்டு ஆகாரத்தை சம்பாதிக்கிற, அதாவது நிலத்தின் கனியை எடுத்து புசிக்கிற நாள் வரைக்கும் அதே அப்பம் அவர்களுக்கு ஆதரவாயிருந்தது. இந்த அப்பத்தை தேவ பிரசன்னம் என்று ஏன் சுட்டி காட்டினேன் என்றால், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அப்பம் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து, எகிப்திலிருந்து செங்கடலுக்கு அக்கறைக்கு வந்து யோர்தானை தாண்டி பாலும் தேனும் ஊறுகிற கானான் தேசத்திற்குள் போகிறது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது. அதனாலதான் சுட்டி காட்டினேன், இந்த சமூகத்தில் வைத்திருக்கிற அப்பம் தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த அப்பம் ஜீவ அப்பம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் சொன்ன இயேசுடைய சரீரத்தை இந்த மேசையில வைத்திருக்கிறால், அந்த சரீரம், அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை பூரா நடத்தி கொண்டு போகும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த பாலைவனத்தில் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த அப்பம் அவர்கள் நிலத்தின் கனிகளை புசிக்கிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவாயிருந்தது. இன்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய சமூக தப்பத்தை மேசையில் மேல் வைத்திருக்கிற இந்த அப்பம் நாம் மரிக்கிறது வரைக்கும் அந்த பிரசன்னம் நம்மளை நடத்தி கொண்டு போகிறது. புதிய ஏற்பாட்டின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு ஒப்பாக வைத்திருக்கிற அப்பத்திற்கும் அன்று பாலைவனத்திலே இறக்கப்பட்ட அப்பத்திற்கு உள்ள வித்தியாசம் இதுதான். அந்த அப்பம் அவர்கள் நிலத்தின் கனியை புசிக்கிறது வரைக்கும் ஆதரவளித்தது. இந்த அப்பம் நீ சாகிறது வரைக்கும் உனக்கு ஆதரவளிக்கும். ஆமென், ஹalleluya. யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது அப்பம் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் நீயும் நானும் மரிக்கிறது வரைக்கும் உன்னையும் என்னையும் அது வழிகாட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஜீவ அப்பம் கர்த்தருடைய வார்த்தையே, அந்த வார்த்தை உனக்குள்ள இருதய பலகையில எழுதி வைத்திருந்தால் அது உனக்கு வெளிச்சமாக எந்த இருட்டிலும் எந்த உபத்திரவத்திலும் அது உன்னை வழிநடத்தும். அந்த இயேசுடைய சரீரத்தை இன்று அப்பமாக இந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு சூழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லேவியாகமம் 24வது அதிகாரம், லேவியாகமம் 24வது அதிகாரம் 5 முதல் 9 வரை. லேவியாகமம் 24 5லிருந்து 9 வரை வாசிக்க கேட்போம். அன்றியும் மெல்லிய மாவை எடுத்து, பாருங்க நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் மரக்காலிலே 10 2 மடங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேசையின் மேலே 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, இது இந்த அவ்வாறு அப்பம் 12 அப்பம் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு அடையாளம் காட்டுகிறது சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க ஒண்ணு கையை வைத்துங்க பாப்போம். என்னது சொல்லுங்க? 12 கோத்திரத்தை ஞாபகப்படுத்துகிறது. அல்லேலூயா.
12 கோத்திரத்திற்கும் தயாராக 12 அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் வைக்க சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, 2 கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, ஒரு கோத்திரத்தில் 10 பேருக்கு மட்டுமல்ல, 12 கோத்திரத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களும் புசிக்கும்படியாக ஞாபகமாக வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிற அத்தனை பேரும் புசிக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு அடுக்கிலும் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். தூப வர்க்கம் என்ன? ஆதி காலத்தில் அதற்காக ஒரு நறுமணம் வீசக்கூடிய தூப வர்க்கத்தை உண்டாக்கி வைத்தார்கள். இந்த தூபம் காட்டுகிறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை துதி செலுத்துகிறது. ஆமென். அந்த அப்பத்தில் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக தூபம் காட்ட சொன்னார். நமக்கு அப்படி அல்ல, அவருடைய பிரசன்ஸே வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சரீரமே வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 12 கோத்திரத்துக்கு அடையாளத்துக்கு 12 அப்பத்தை வைத்த தேவன் நமக்கு ஒரே அப்பத்தினால் அத்தனை பேரும் புசிப்பதற்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே கோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஜாதியை, ஒரே இனத்தார், ஒரே இரத்தத்தை உடையவர்கள், ஒரே அப்பத்தை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் பிட்டு கொடுக்க வைத்திருக்கிறார். பழைய பாட்டு அப்பத்திற்கும் புதிய காட்டினுடைய அப்பத்திற்கும் வித்தியாசம். அங்கு 12 கோத்திரத்திற்கு மட்டும்தான், 12 கோத்திரத்திற்கு மட்டும்தான் இந்த அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஆனாலும் புதிய பாட்டிலே ஒரே அப்பத்தை அத்தனை புதிய பாட்டு விசுவாசிகளுக்கோ, அத்தனை தியானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளோ இதை பங்கிட்டுக் கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற உன்னதமான தேவ பிரசன்னமாகிய தேவனுடைய சரீரம். இது புதிய ஜீவன் பெற்ற அப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு அடுக்கிலும் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தர்க்கேற்ற தகன பலியாயிருக்கும் என்றார். அந்த தூப வர்க்கம் தகன பலி. அப்ப ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு ஆண்டவருக்கு துதி செலுத்தி உள்ளத்தை கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ பலியை, பாவ நிவாரண பலியை, தகன பலியை செலுத்தி அப்பத்தை புசிக்க வேண்டும். நமக்கு நம்முடைய மேசையிலே நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் புசிக்கக்கூடிய அப்பம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் போதோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன். ஆமென், ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் அப்பத்தை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். குறைஞ்சது ஒவ்வொரு வாரமும் இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். நித்திய உடன்படிக்கை. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு இரத்தத்தினால் அவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் புசிப்பதற்காக தந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. ஜீவன் உள்ளவரை, சரீர உயிர் உள்ளவரை அல்ல, ஜீவன் உள்ளவரை. 2ஆம் மரணத்தை ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறது வரைக்கும் காத்துக்கொள்வேன்னு தான் வாக்கு தத்தம், காத்துக்கொள்வேன்னு தான் உடன்படிக்கை. அப்ப நித்திய உடன்படிக்கையை மேற்கொள்வதற்காக செய்வதற்காக
வாரந்தோறும் அப்பம் விற்கணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 9வது வசனம் 24:9 அதானே? அப்ப 9வது வசனம், அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும், அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள், நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாகும். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இது யாரு சாப்பிடணுமா? தேவனுடைய சமூக தப்பத்தை யாரு சாப்பிடணுமா? சொல்லுங்களா? ஆரோனும் அவனுடைய குமாரர். ஆரோன்னா ஆண்டோடைய ஊழியக்காரன் அர்த்தம். ஆரோனுடைய ஊழியக்காரனுடைய மகன் ஊழியக்காரன். இதுக்கு அர்த்தம் என்ன? அந்த சமூக தப்பத்தை புசிக்கிறது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு கோத்திரம், லேவியின் கோத்திரத்துக்காக வைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அதையெல்லாம் தகர்த்து போட்டு தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு வேலை செய்கிறவர்கள், செய்கிற சீசர்கள் மட்டும் சாப்பிடக்கூடியது. ஆமே. அப்ப ஆத்ம ஆதாயம் செய்யாதவங்க இதை சாப்பிடலாமா? சாப்பிட விடாது. என்கிட்ட கேட்ட நான் தந்துருவேன், நான் விட்டு தந்துருவேன். இந்த பிரசன்ஸ், இந்த பிரசன்னம், தேவனுடைய சரீரம் நம்முடைய சமூகத்து அப்பமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் மட்டும்தான் சாப்பிடணும். ஊழியக்காரன்னா இந்த மேடல அவன் இல்ல, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிற அவருடைய சீசன் ஆகி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய சீசனாய் எவன் இருக்கிறானோ அவன் சாப்பிட வேண்டிய ஆகாரம். ஆமென். ஹalleluya. இந்த வருஷத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 7 மாசம் எத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்துல கொண்டு நிறுத்தினியா? ஒரு ஆத்மையாவது நான் இந்த வருஷம் இந்த 7 மாசத்துல கொண்டு நிறுத்தினேன். அதான் சாட்சி. நான் உண்ட சொன்னேன், இவள்கிட்ட சொன்னேன், அப்படி போனேன், அங்க சொன்னேன். அது கிரியை அல்ல, அது வாய்ஸ் அவடால். ஆமென். அந்த ஆத்மாவுக்காக முழங்கால் போட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஐயோ எனக்கு இந்த ஆத்மாவை தாருமாப்பா தாருமாப்பான்னு தேவன்கிட்ட சண்டை போட்டு உபவாசம் மேற்கொண்டு அந்த ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க இந்த 7 மாசத்துல ஒரு ஆத்மாவை கொண்டு சேர்த்த ஊழியக்காரர்கள் இருந்தால் கையை வைத்துங்க பாப்போம். அப்ப யாரு சாப்பிடணும்? நம்ம ரொட்டி சாப்பிடுறோமா, தேவனுடைய சரீரத்தை சாப்பிடுறோமா? சொல்லுங்களா? 7 மாசம் ஆச்சு இந்த வருஷம். ஒரு ஆத்மாவை கூட தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சாட்சியை நிலைநிறுத்தாம எப்படி தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசிக்கலாம்? 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 அப்பங்களை வைத்து ராபோஜன பந்தி, அதாவது அந்த ஒவ்வொரு ஓய்வு அந்த அப்ப பண்டிகை அப்பத்தை விட்டு சாப்பிடக்கூடிய அதிகாரம் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும். அதாவது அன்னைக்கு லேவியின் கோத்திரம் மட்டும்தான் ஊழியம் செய்து அவங்க மட்டும்தான் அதை புசிக்க தகுதி உள்ளவர்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இந்த சிறைச்சீலையை கிழித்து போட்டு அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவர் அழைக்கப்பட்டு யாரெல்லாம் மூழ்கி ஞான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை செய்த மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கு சீசனாய் இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட வேண்டிய அதிகாரம். நீ சீசனாய் இருக்கிறது என்று தேவனுடைய சமூகத்திலே சாட்சியை, கிரியையை சாட்சியாக வெளிப்படுத்துகிற சாட்சி எங்கேன்னு கேட்கிறேன். அது இல்லை பாஸ்டர், அன்னைக்கு இந்த வருஷத்தை கேட்கிறேன். இந்த வருஷம் எப்படி இதை நம்ம தேவனுடைய சரீரமா புசிக்க முடியும்? எப்படி தேவனுடைய சரீரமா புசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள்? நினைச்சு பாருங்கள். இது ஒரு அவலட்சணமான காரியமா இல்ல சந்தோஷமான காரியமா? உங்கள்கிட்டயே நான் கேட்கிறேன். அவலட்சணமான காரியமா சந்தோஷமான காரியமா? பழைய ஏற்பாட்டில் ஆரோனும் அவனுடைய சந்ததியும், ஆமென், அன்னைக்கு ஆரோனும் அவனுடைய சந்ததியும் தான் ஊழியம் செய்தார்கள். அதனால அவங்க சாப்பிட வேண்டிய அந்த அப்பம் பலிபீடத்தில் வச்சிட்டா அது ஊழியக்காரர்கள் சாப்பிட வேண்டிய அப்பம்.
அது வெளியில கொண்டு வந்துட்டா, வெளியில இருந்துட்டா அது எல்லாரும் புசிக்கக்கூடிய அப்பம். பலிபீடத்தில் வைக்கப்பட்டுகிற அப்பம் தேவனுடைய பிரசன்னம். அது ஜீவாப்பம், அது புது ஜீவனை தரக்கூடிய அப்பம், புதிய உடன்படிக்கைக்கு தகுதியுள்ள பாத்திரர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம். ஆமென். அப்ப தேவ பிரசன்னத்தில் வைத்திருக்கிற அந்த அப்பத்தை புசிப்பதற்கு வருஷத்திற்கு ஒரு ஆத்மாவை தேவனுடைய சமூகத்துல நீ காத்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து, ஆண்டவர் இந்த ஆத்மாவை தாங்க, இந்த ஆத்மாவை தாங்க என்று வலக்கட்டாயமா சண்டை பிடிச்சு ஆண்டவரோடு கேட்டு ஒரு ஆத்மாவை தேவனுடைய சமூகத்துல சாட்சியாக நிலைநிறுத்தாவிட்டால் நீ என்ன ஊழியக்காரர்? நீ என்ன ஊழியக்காரி? ஐயோ நாங்க அப்படி போறோம் இப்படி போறோம் அவங்ககிட்ட பேச யாரும் நோ, இந்த சாக்கு மூட ஒன்றும் சொல்லப்படாது. சொல்லிட்டேன், நாங்க அவங்ககிட்ட சொன்னோம் பாஸ்டர், நாங்க அவங்ககிட்ட பேச வரவே மாட்டேங்கிறாங்க. எப்படி வருவாங்க? முதல்ல நீ தேவனுடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு, தேவனுக்கு சீசியாய் இருப்பதற்கு தகுதியுடைய பாத்திரமாய் மாறு. அப்போது உன்னை பின்னால உன்னுடைய மந்தைகள் வந்து கொண்டே இருப்பார்கள். எத்திசையில இருந்து வருகிறார்கள் என்று தெரியாது, எந்த தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்று தெரியாது. போன் கால் வரும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்று வரும். ஆண்டவர் ஒன்னோடு அழைக்கப்பா, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டா எத்திசையிலிருந்தாவது உன்னை காண வருவார்கள். சவுல் அப்படிதானே, ஒன்னும் இல்லாம போனான், அபிஷேகம் பெற்ற உடனே அவனை தேடி வருகிறார்கள். பின்ன அவனுடைய தப்பு அபிப்பிராயம், ஐயோ இந்த ஜனங்கள் என்ன சுத்தி இருக்கிற ஜனங்கள் பிரிஞ்சு போயிருவாங்க, ஒரு தப்பை உலக சிந்தனை, உலக மாம்ச சிந்தனை. ஏனென்றால் அடிபடாம நோவாம ஆண்டவர் இன்னர் என்று அறியாம, கர்த்தருடைய வருத்தம் என்னது என்று அறியாம, சின்ன வயசிலே தாவீதை போல பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணியிலும் அகப்பட்டு துக்கத்தோடு துயரத்தோடு ஆண்டவரே போதும் என்றுள்ள சிந்தனையில் வராமது நிமித்தம் அந்த ராஜா பதவியை எப்படி அடைய வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் எப்படி பெற வேண்டும் என்கிற சிந்தனை, பாடுகள் உபத்திரம் அவனுக்கு கிடைக்காதது நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தையை நிந்தித்தான், ஆண்டவருடைய ஆராதனையை நிந்தித்தான், ஆண்டவருடைய ஊழியக்காரனை நிந்தித்தான். குறி கேட்கிற இடத்துல போய் சரணடைந்தான், செத்தான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து உபவாசத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக உபவாசத்தோடு ஒரு ஆத்மாவை தாருங்கன்னு கேட்டா நிச்சயமா ஆண்டவர் தந்திருப்பார். இது நம்ம தெரிஞ்சவர்கள்ட்ட போய் சொல்லுவோம், அதுவும் நிறைய வசனத்தை படிச்சு தேறி இருக்கான், அவங்க நம்மகிட்ட கேட்க கேள்விக்கு நமக்கு பதில் சொல்லாம இருக்கக்கூடிய விதத்தில் நம்மளை நடத்துவார்கள். அதல்ல, ஆத்துமாதாயும் உன்னுடைய கரத்தில் உள்ளதல்ல, தேவனுடைய இரக்கம். அது தேவனுடைய இரக்கம், தேவன் போடுகிற பிச்சை உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போவதற்கு சாட்சியாக நிறுத்துகிற ஆத்துமாதாயம். இதை செய்யாமல் தேவனுடைய சமூக தப்பத்தை புசிப்பது அசிங்கம் அல்லவா? பழைய ஏற்பாட்டில் அழகா சொல்லி இருக்கிறது, ஆண்டவருக்கு வேலை செய்கிற ஆரோனும் ஆரோனுடைய வம்சமா புசிக்க வேண்டிய ஆகாரம் அது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய சீசர்கள் புசிக்க வேண்டியது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆராதனையை அசட்டை பண்ணி, ஆண்டவருடைய ஜெபங்களை புறந்தள்ளி, ஆண்டவருடைய இரக்கத்தை விட்டு வெளியிலே போகிற உங்களுக்கு இது தேவையான்னு கேட்கிறார். நான் ஒருவேளை விட்டு தராம இருந்தால் என்ன கோபம் வரும்? சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அதனால நான் விட்டு தந்துடுவேன். கேட்டின் மகர்கள் கெட்டு போகிறார்கள். 12 பேர் இருந்து நம்ம ஒண்ணு சரியில்லை. அவர் பார்த்தாரு, தெரியுது அவன் ஆத்துமாதாயம் செய்யக்குள்ள சிந்தனை இல்லை. அந்த அவனுக்கு பேர் என்ன, யூதாசுக்கு ஆத்துமாதாயம் செய்ய சிந்தனை இல்லை. தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்கிற தேவ பயம் இல்லை. அவனுடைய சிந்தனை எல்லாம் உலக ஆசீர்வாதம். 40 வெள்ளி காசு கிடைச்சு, 30 வெள்ளி காசு, 40 30 வெள்ளி காசு கிடைச்சா இதுல என்ன வஸ்திரம் வாங்கலாம், எந்த நகை வாங்கலாம், எந்த வாட்சி வாங்கலாம், எந்த காரியங்களை செய்யலாம், எந்த நெற்றி பொட்டு வாங்கலாம், எந்த சாரி வாங்கலாம், எந்த பாவாடை வாங்கலாம், எந்த பிளவுஸ் வாங்கலாம், என் பொண்டாட்டிக்கு இதை வாங்கலான்னு சிந்திச்ச யூதாசு செத்து போறான்.
அவனுடைய சிந்தனை பூரா உலக ஆசை, உலக ஐஸ்வர்யத்துக்கு மேல பற்றுதலா இருந்து, உலக காரியத்து மேல பற்றுதலா இருந்து, உலக ஆடம்பரத்துக்கு மேல பற்றுதலா இருந்து, உலக சிந்தனை மேல பற்றுதலா இருந்து தேவனுடைய அப்பத்தை புசிக்க தரவன் செத்தான். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல அல்ல. இது இயேசு காலத்துல. இன்னும் இயேசுக்கு சரீரம் அடிக்கப்படல, இயேசு ரத்தம் சிந்தப்படல. அவர் சொல்றார், நான் உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தத்துக்கு அடையாளம், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரத்துக்கு அடையாளம். நீ உலக சிந்தனை இல்லாமல், உலகத்தினுடைய ஆடம்பரத்தின் சிந்தனை இல்லாமல், உலக யோசனை இல்லாமல் இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். ஆனா கேட்டின் மகனுடைய சிந்தனை எல்லாம் உலகத்திலே இருந்தது. 30 வெள்ளி காசு, என் மனைவிக்கு என்ன பாவாடை எடுக்க கொள்ளலாம், எத்தனை துணி எடுக்க கொள்ளலாம், என் பிள்ளைக்கு எத்தனை படிப்புக்கு செலவாகும், 5 வெள்ளி அதுக்கு செலாக்கணும், 2 வெள்ளியை இதுக்கு செலாக்கணும், 2 வெள்ளியை வாகனத்துக்கு செலாக்கணும், 2 வெள்ளியை 10 வெள்ளியை கட்டி கொடுக்க பிரயோஜனப்படணும் என்று அவனுடைய சிந்தனை எல்லாம் 30 வெள்ளி காசுல இருந்தது. செத்தான். அந்த சமூக தப்பத்தை புசிக்காம போயிருந்த சாவு இல்ல, ஏதோ ஒரு தண்டனையோட முடிஞ்சு போவான். வேர்கள் இந்த அப்பம் வேணாம், உங்களை நிதானி தரீங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஊழியக்காரன் சாப்பிட வேண்டியது, ஊழியக்காரன் சீசன் சாப்பிட வேண்டியது, சீசன்னா மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவன் சாப்பிட வேண்டியது, மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவன் சாப்பிட வேண்டியது. நீங்க தகுதி தானா? நீங்க மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? இல்ல சீசனா இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்களா? ஊழியம் செய்ததற்கு சாட்சியாக தேவனுடைய சமூகத்துல அப்பத்தை புசிக்கிறது போல தேவனுடைய சமூகத்துல சாட்சியை கொண்டு நிறுத்தினீர்களா? அதற்காக எத்தனை நாள் உபவாசம் போட்டீர்கள்? ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்துமா வேணும், இந்த வருஷம் ஒரு ஆத்துமாவது வேணும் என்று கண்ணீரோடு ஜெபித்து 1 நாள் ஆகாரம் 2 நாள் ஆகாரத்தை வெறுத்து தன்னை கட்டுப்படுத்தி தேவனுடைய மனசில் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை செய்து தன்னை ஒருமனப்படுத்தி ஒரு மனதோடு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஏன் தரமாட்டாருன்னு கேட்க நீ செய்தியா? அப்ப இதை சாப்பிடுவதற்கு யார் தகுதி? ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு ஞானம் தேவையில்லை, உலக ஞானம் உலக புத்தி ஒன்னும் தேவையில்லை, உலக பணம் கூட தேவையில்லை. முழங்கால் உபவாசம், ஜெபம், அர்ப்பணிப்பு தேவை. அல்லாத நீ 100 பேரை போய் சந்தி என்ன சொல்லு, உன்னை குற்றவாளி ஆக்கலைங்க, நான் உங்க ஊழியக்காரன் இல்லை. நீ ஜெபத்தோட காத்திருந்து உபவாசம் இருந்து ஒரு ஆத்மாவுக்காக திறப்பில் நின்னா அவன் எப்பேற்பட்ட கடினமா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட குடிகாரனா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட விபச்சாரக்காரர்களா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் உனக்கு ஒரு செல்ல பிள்ளையாக கொண்டு தருவாரே. உபவாசம் எங்க, ஜெபம் எங்க, அர்ப்பணிப்புங்க. மேடையில் நின்று பேசுகிறது அல்ல, வெளியில பிரகாசிக்கிறது அல்ல. அது ஒண்ணு நித்தியத்தை காண முடியாது. உன்னுடைய அர்ப்பணிப்பு எங்க? யார் இந்த அப்பத்தை புசிக்க பாத்திர? இனி கண்ணை திறந்து பாருங்க, ஒரு நிமிஷம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நினைச்சு பாருங்க, லேவிய புஸ்தகத்துல அந்த 24வது அதிகாரம் 5-9 வரை வாசிக்கும்பா நீங்க அதை புரிஞ்சு கொண்டால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இந்த ஜீவாப்பம் என்னன்னு புரியும். அவர் அப்பத்தை விட்டு வழிபோக்கனுக்கோ இல்ல ரட்சிக்கப்படாதவனுக்கோ கொடுக்கல, சீசனுக்கு கொடுத்தார். அவர் சீசனுக்கு கொடுத்தல ஒருத்தன் உலக ஐஸ்வர்யத்தில பற்றுதலாயிருந்தான். உலக ஐஸ்வர்யத்தை தேடி ஓடல, பற்றுதலாயிருந்தான். 30 வெள்ளிக்காசு அவன் நினைச்சு இருந்திருப்பான். 30 வெள்ளிக்காசு கிடைக்கும், 1 வெள்ளிக்காசு எதுக்கு செலவு பண்ணணும், 1 வெள்ளிக்காசு என மகளுக்கு ஒத்த கம்மலுக்கு செலவு பண்ணணும், இல்லை ஒரு வாட்சி வேண்டி கொடுக்கணும், இல்லைங்க ஒரு கொலுசு வேண்டி கொடுக்கணும், இல்லைங்க ஒரு ஒட்டேணி வேண்டி கொடுக்கணும். ஐயோ 10 வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுட்டு என் மூத்த குட்டிக்கு கல்யாணத்துக்கு வைக்கணும், அதுல 2 வெள்ளிக்காசை என் இளைய குட்டிக்கு பேர்ல போட்டு விடணும், இல்லைங்க இளைய பயலுக்கு பேர்ல போட்டு விடணும் என்று இருதயத்தில் சிந்திச்சிட்டு இருந்த யூதாஸ் காரியத்தினுடைய காரியம் எங்கே? உலக ஐஸ்வர்யத்தின் மேல்
எவன் பற்றுதலா இருந்தாலும் ஐஸ்வர்யம் உனக்கு தேவைதான். 12 பேரும் சாப்பிட 11 பேரும் சாப்பிடாமல இருந்தாங்க, நல்ல துணி உடுக்காமல இருந்தாங்க, குடும்பத்தை கவனிக்காமல இருந்தாங்க, அத்தனை நல்ல காரியமும் செய்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா உலக ஐஸ்வர்யத்தின் மேல பற்றுதல் அவர்களுக்கு இல்ல. இந்த கேட்டின் மகனுக்கு அப்படி இல்ல, உலக ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றுதல். 30 வெள்ளி காசு, என்ன கொண்டாட்டம், என்ன உற்சாகம். அவனோ வெளியே வந்து பந்தியில் வந்து சொல்லிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? அப்ப எவ்வளவு பயபக்தியா அவர் சொல்றாரு, என்ன உங்கள ஒருத்தன் காட்டி கொடுக்க நானோ நானோ நானோன்னு. இந்த பைத்தியகார பயில்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் சொல்றாரு. துணிக்கைய கையில கொடுக்கிறாரு. ஆண்டவரே இந்த துணிக்கையை நான் வேண்ட மாட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிங்கன்னு அப்பளை அவருடைய பாதத்தில் விழுந்திருந்தார். அவன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளலாமே, ஜீவன் தப்பித்துக் கொள்ளலாமே. பைத்தியகார பையன் இல்லையோ, அறிவுகட்ட ஜென்மம் உள்ளவல்லவோ. கேட்டின் மகன் கெட்டு போகிறான் என்பதில் எந்த சந்தேகம்? ஆண்டவர் எச்சரிக்கிறார், இன்று உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். கேட்டின் மகனை போல செத்து போகாதீர்கள். உலக ஐஸ்வர்யத்தின் மேல் பட்சத்தில் வைக்கார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு கொடுத்து ஆத்மா ஆதாயத்துக்காக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி என்று. யாருக்கு உணர்வு வருது? யாருக்கு உணர்வு வரும்? இந்த செகண்டோட முடிஞ்சு போவோம். அவனுக்கு அப்படிதான். அவன் பார்த்தான், இதுக்கு மேல இவர்கிட்ட இருந்தா சரியாவாது, சும்மா பேசிட்டு தான் இருப்பான். எழுந்து போயிட்டான். வேதம் அழகா சொல்லுது, அவன் எழும்பி போய்விட்டான். துணிக்கையை கொடுத்ததும் அவனுக்குள்ள பிசாசு ஏறுது. அது வரைக்கும் பிசாசு ஏறல. சும்மா பிசாச சொல்லப்படாது, ஐயோ எல்லாம் பிசாச்சு பிசாச்சுன்னு சொல்லப்படாது. அது வரைக்கும் அவனுக்குள்ள பிசாசு வரல. அவனுக்குள்ள இந்த இச்சை, 30 வெள்ளி காசுக்கு மேல இருந்த ஆசை, 30 வெள்ளி காசுக்கு மேல இருந்த உலக ஐஸ்வர்ய சம்பத்துக்கு மேல பற்றுதல். அவன் விழுந்து போகிறான். இப்போது துணிக்கை கொடுத்த போதுதான் காட்டி கொடுக்க வேண்டும் என்று இவனுடைய இருதயத்தை திசை திருப்பதற்காக கர்த்தர் 2-3 முறை அவனோடு பேசி பார்த்தார். அவனுடைய இருதயம் அந்த பற்றுதலிலே இருந்தது. செத்து போனான், நாண்டுட்டு செத்தான். ஆண்டவர் சொல்றார், நீயேதான். எல்லாரும் சொல்றார், என்ன ஒருவன் காட்டி கொடுக்கிறான் என்று. ஆனால் அவன் எழும்பி போயிட்டான். இனி இவ்விடத்தில் இருந்தா இவர் சும்மா கிண்டிட்டே இருப்பாரு. எழும்பி ஓடிட்டான், செத்தான். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்று இந்த இடத்துல இயேசு உண்மையா வந்திருந்தால் 100 தடவை சொல்லுவார். இந்த 3 மணிக்கூறுக்குள்ள 100 தடவை உன்னை எச்சரிப்பார். நீதான் என்னை திரும்பவும் சிலுவையில் அறைய போகிற, நீதான் என்னை திரும்பவும் சிலுவையில் அறைய போகிற, நீதான் காட்டி கொடுக்கிற யூதாசு, நீதான் என்னை விட்டு விலகி போகிற யூதாஸ் என்று 100 தடவை சொல்லிக் கொண்டே இருப்பார். 100 தடவை சொல்லிக் கொண்டே இருப்பார். சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ள உணர்வுடையாவிட்டால் அந்த பரிதாபம் இல்லையா? யாரு சாப்பிட வேண்டிய அப்பம்? தேவ பிரசன்னம். அது நித்திய நித்திய காலம் வரைக்கும் வழிகாட்டுகிறது, அடையாளமா வைத்திருக்கிற அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிற நீ உலக சிந்தனை, உலக யோசனை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய ஆடம்பரம், உலகத்தினுடைய வஸ்திரங்களை உடுத்துவிட்டு ஆண்டுடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு நீ தகுதிதானா என்று பாரு. தகுதிதானா என்று பாரு. எத்தனை ஆத்மா ஆதாயத்துக்காக, எத்தனை ஆத்மாவுக்காக நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற, எத்தனை ஆத்மாவுக்காக உபவாசம் இருந்த. உங்களுக்கு உலக காரியத்தை எல்லாம் செய்வதற்கு சரீர பலன் வர வேண்டும் என்று எல்லா ஆகாரத்தையும், கொளுத்த ஆகாரத்தையும், மீன் அது இது சப்பு சவுறு எல்லாம் வாங்கி புசிக்கிறீர்களே, செத்து போவோம் என்கிற பயத்துல உன்னுடைய ஆத்மா செத்து போகிறது. 2ஆம் மரணமாகி கந்தகம் அக்கினியும் இருக்கிற பாதாளத்தில் போய் சென்றடைவோம் என்கிற பயம் இல்லாத துணிச்சலோடு தேவனுடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு உன்னுடைய இருதய துணிச்சல் படுகிறது என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
ஒவ்வொருவரும் கேட்டு பாடுங்கள். இந்த 7 வருஷத்துல நம்ம செய்தி கொடுக்கிறது வேற, பிரசங்கம் பண்ணுகிறது வேற. ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சியாக ஒரு ஆத்மாவை கொண்டு நிறுத்துவதற்கு எத்தனை நாள் உபவாசத்தோடு தியாகம் பண்ணினீர்கள்? இந்த சபையை தொடங்குவதற்கு, இந்த தேசத்தில் ஊழியம் நடக்குவதற்காக வித்து போடுவதற்கு இந்த அண்ணனுடைய சரீரம் எத்தனை நாள் கர்த்தர் உருக்கி எடுத்தார். எத்தனை உபவாசங்கள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை அர்ப்பணிப்புகள். இங்க பாருங்க, இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் அன்றைக்கு போட்ட வித்துகள் இன்று முளைத்துக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அத்தனை அறிவு இருந்திருக்காது. பாஸ்டர் அம்மாட்ட கேட்டா மட்டும் புரியும். எத்தனை நாளத்த சாப்பாடு, எத்தனை நாளத்த முழங்காலு, எத்தனை நாளத்த உபவாசம், எண்ணில்லடங்காத உபவாசங்களை மேற்கொண்டுதான் இந்த ஆத்மாக்களை கர்த்தர் தந்தார். இல்லைன்னு தர மாட்டார். அவர் அழைத்தது உண்மை, தெரிந்து கொண்டது உண்மை, உனக்கு தாரேன்னு சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் நம்முடைய தியாகத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவரோடு மண்டிட்டு கேட்டு இந்த ஆத்மாவை தாங்க தாங்க தாங்க. ஒரு ஊர்ல நடந்து போனா வலது பக்கம், கார்ல போனா வலது பக்கம் இடது பக்கம், ஆண்டவரே இதுல எனக்கு ஆத்மா தாங்க, இதுல ஒரு சபையை தாங்க, இதுல ஒரு தாங்கன்னு கேட்டுட்டே போவை. நம்ம அப்படி அல்ல. ஊழியத்துக்கு போனா கூட நம்ம உள்ள காரியத்தை தான் பேசிட்டு போறோம். கேட்டுட்டே போவேன். பக்கத்தில் ஒன்று இருந்து ஆண்டவரே தாங்கப்பா, இந்த ஆத்மா தாங்கப்பா 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 தாங்கப்பான்னு காலுது கேட்பேன். செய்தியா? எத்தனை ஆத்மாதாயம் செய்த, எத்தனை பேருக்காக உபவாசம் போட்ட, எத்தனை பேருக்காக தன்னை அர்ப்பணித்த, எத்தனை பேருக்காக உன்னுடைய சரீரத்தை ஒடுக்கின, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் எத்தனை நாள் வைத்திருந்த? சவுலும் அப்படிதான் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றான். அந்த பொசிஷனுக்கு வருவதற்கு, அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு அவன் ஒரு தியாகமும் செய்யல. கழுதையை தேடினா அவ்வளவுதான், கழுதையை தேடினா அவ்வளவுதான், ஒரு தியாகமும் செய்யல. ஏன்னா வந்த இடத்துல கிடைச்சது ஜகபோகமா வாழ்ந்தான், ராஜாவாக வாழ்ந்தான், செத்தான். அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய ஆத்தும் ஆதாயம் செய்யாம ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு என்ன கதை? பழைய பாட்டு காலத்தில் அப்படியே சொல்லி இருக்கிறது. ஆரோனும் அவனுடைய சந்ததியும் புசித்தார்களாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஒரு கோத்திரம் மட்டுமில்ல, ஒரு ஜாதி மட்டுமில்ல, ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை அவருடைய அபிஷேகம் பெற்றுகிற அத்தனை பேரும் புசிக்கலாம். அவருடைய உடன்படிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று சீசனாய் இருந்தால் எதையெல்லாமோ செய்வதற்கு நமக்கு டைம் இருக்கிறது. நம்முடைய பேர் விளங்க வேண்டும், நம்முடைய ஆஸ்தி பெருக வேண்டும், நம்முடைய செல்வம் கை ஓங்க வேண்டும், எல்லாரும் என்னை கைகட்டி பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு உழைக்கிறோம், ஓடுகிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆஸ்திக்காக, பிள்ளைகளுடைய வருமானத்துக்காக, பிள்ளைகளுடைய செலவுக்காக, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக செய்கிறோம். ஆண்டவருடைய ஆத்தும ஆதாயத்துக்காக என்ன செய்கிறாய்? சிந்தித்து பாருங்கள். இந்த சமூக தப்பத்தை புசிப்பதற்கு வசனம் எங்கேயோ இருக்கிறது. கர்த்தர் நின்று கொண்டு பேசிட்டு இருக்கிறார். சமூக தப்பத்தை புசிப்பதற்கு நீ தகுதிதானா? ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு தகுதிதானா? பழைய பாட்டில் அழகா சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டாலே அது ஆசாரியர்கள் அந்த வம்சங்கள் சாப்பிட வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அப்பத்தை பற்றி சீசருக்கு கொடுத்தார், மற்றவருக்கு கொடுக்கல. கொடுத்த சீசன் சரியில்லை என்று அவர் உணர்வறிவடி பேசுகிறார். ஓப்பன சொன்னார், நீதான் என்ன மனமாறல. அவனுக்கு உலகப்பற்று 30 வெள்ளிக்காசு. இதை வச்சு என்ன வாங்கணும்? செயின் வாங்கலாமா, மோதிரம் வாங்கலாமா, செருப்பு வாங்கலாமா, இல்ல துணி வாங்கலாமா, இதை என்ன செய்யலாம்? அவனுடைய பிரதிபலன், அவனுடைய மைண்ட் ஃபுல்லா அதிலே சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆத்தும ஆதாயத்துக்காக 3 நாள் 10 நாள் 9 நாள் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆத்தும ஆதாயம் செய்து இந்த அப்பத்தை புசிப்பதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருந்தால் ஒருவர் கை வைத்துங்கள், அவர்களுக்கு நான் மனப்பூர்வமாய் பெற்று தருகிறேன். ஒரு கஷ்டமும் இல்லாமல் ராஜயோக பதவியை அனுபவிச்சான் நம்முடைய சவுல். இன்னைக்கு செய்தி அதுதானே. எங்க போறான்? ஃபர்ஸ்ட்ல ஆராதனையை உடைக்குகிறான்.
தன்னை அபிஷேகம் பண்ணி வைத்த தகப்பனாகிய சாமுவேல் வருவதற்கு தாமதப்பட்டதும், ஐயோ சொந்த யோசனையினால் ஆத்துமாக்கள் அந்த ஜனங்கள் பிரிந்து போவார்கள் என்று துணிந்து அந்த ஆவிக்குரிய தகப்பனை அறியாமல் அவன் வருவதற்கு முன்னாலே துணிச்சலோடு தேவனுடைய சமூகத்தில் பலியிடுகிறான். அவன் கேட்கிறான், சாமுவேல் புத்தீனமாய் செய்தீர். ஆராதனையை அசட்டை பண்ணுகிறான். இரண்டாவது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அமலேக்கனின் சந்ததியை கொன்னுவுடன் சொன்னார். அவன் உலக பற்றுதல் உள்ளவனாயிருந்ததினால் உலக ஆசீர்வாதம் அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தில் வருவதற்கு தாவீதை போல சிறு வயசிலிருந்து அடிபட்டு நுறங்கி பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு ஐயோ புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் இல்ல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த சமூக தப்பத்தை புசிப்பதற்கு யார் தகுதி? சிந்தித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அன்பு நிமித்தமும் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலும் அவர்களை தூக்கி சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஆத்தும ஆதாயம் செய்தது வீட்டில இருந்து திண்ணி அல்ல, பிதாவுடைய சித்தத்தை, அவருடைய தகப்பனாகிய ஆவிக்குரிய தகப்பனாகிய பிதாவுடைய சித்தத்தை அறிந்து தெரிந்து புரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்ய வேண்டுமோ பிதாவின் சித்தத்துபடி செய்தது நிமித்தம் உலகத்தை ஜெயித்தார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் பிதாவுடைய சித்தத்தை இயேசு அறிந்தது போல இயேசுடைய சித்தத்தை அறிகிறவன் யார் இந்த உலகத்தில்? யார்? பணம் பணம் பணம், பதவி பதவி பதவி, பட்டுடுக்க வேண்டும், சிங்காரம் அலங்கரிக்க வேண்டும். ஐயோ என்னுடைய பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இப்படி சந்ததியா இருக்க வேண்டும். உலக சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற மனுஷர்களை அல்லாமல், விசுவாசிகளை அல்லாமல் யார்? கர்த்தர் சொன்னார், நான் தேடுகிறேன் திறப்பில் நிற்பதற்கு, திறப்பை அடைப்பதற்கு ஒருவனையும் காணவில்லை. அன்று உலகத்தில் எத்தனையோ ஆசாரியர்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ அப்போஸ்தலர்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள், ஞான சிருஷ்டி ஊழியக்காரர்கள் இருந்தோம், ஒருவனும் கர்த்தருடைய கண்ணுக்கு காணவில்லை. 2 தீர்க்கதரிசிகளை பார்த்தோம். வல்லமையான தீர்க்கதரிசிகள், மகிமையான தீர்க்கதரிசிகள், பலக்கரமான தீர்க்கதரிசிகள். 2 பேரும் கர்த்தரும் ஒருத்தன் உண்மையை சொல்லல, ஒருத்தன் கட்டாய மீறினார். 2 பேரும் தேவனுடைய பிதாக்கள் பேசிய பரதேசில பேசியாரல்ல. நோவாவுடைய காலத்துல பாருங்க, எத்தனையோ ஆசாரியன் இருந்திருப்பான், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், பலி போடுகிறவர்கள், தேவனை பலி செலுத்துகிறவர் எத்தனையோ, ஒருவனும் போய் சேரல. நீ எங்க போகிற? இந்த அப்பத்தை புசித்ததோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்று தப்பெண்ணம் போடாத. புசிக்காவிட்டால் நித்திய ஆக்கினி உண்டு, புசித்தால் நீ கரெக்டா இல்லாவிட்டால் ஆக்கினே உண்டு. எங்கே போகிறீர்கள்? தேவனுடைய ஆராதனையை கூட ஒழுங்கா செய்ய முடியல, ஆண்டவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கீழ்ப்படிய முடியல. ஆனால் எனக்கு ஏன் உபத்திரவம், எனக்கு ஏன் பாடுகள் என்று இயேசுவோடு கொஸ்டின் கேட்கிற ஜனங்களை நாம் இருந்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் தேவ மக்களே, என்ன கேட்கிற தேவனுடைய ஜனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ சமூகத்தில் வைத்திருக்க அப்பத்தை ஊழியக்காரன் தான் சாப்பிட வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் அப்பத்தை பிட்டு அவர்கள் சீசருக்கு தான் கொடுத்தார். அந்த 11 சீசர்கள் தகுதியா இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் மாறி உலகத்தில் பிரகாசித்தார்கள். ஒருத்தன் கேட்டின் மகனாய் இருந்தான், செத்து போனான். சிந்தித்து பாருங்கள். அவன் அந்த 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 ஒரு இதை நீங்க கரெக்டா சிந்திங்க.
ஆண்டவர் அப்படியே வழியா வராரு, சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு முடிவு காலம் வருது, எனக்கு அது வருது, இது வருது. பாருங்க, 3.25 வருஷம் வரை ஆண்டவருக்கு உபதேசம் எல்லாருக்கும் பிடிச்சு. ஆண்டவருக்கு 3.5 வருஷத்துல முடிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இந்த 1/4 வருஷத்துல அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார். எனக்கு மரணம் வருது, உங்களை விட்டு பிரிய போறேன், ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது போல நீங்க எல்லாம் சிதறடிக்கப்பட போகிறீர்கள் என்று சொன்னதும் ஓய் வருத்தம் ஓடி வந்தாங்க. கையை பிடிச்ச பாரு, ஓய் ஐ இந்த சோழி நடக்காது அர்த்தம் கேட்காம, நீ உண்மை நம்பிதான் நான் வந்தேன், நீர் இல்லைங்கி நான் எங்க போவேன், ஓய் நீர் சாவப்படாது. யாரு கேட்டா? பேதுரு. அவர் ஒற்றை வார்த்தையில் சொன்னார், பின்னுக்கு போல சாத்தானேன்னு சொன்னார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தெரிந்து புரிந்து நடக்காதவர்கள் அந்தோ பரிதாபம். உன்னுடைய ஆடைகள் இருக்கலாம், உன்னுடைய மேனிகளை இருக்கலாம், ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து செய்யாமல் தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசித்து தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறோம் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், நிலை நிற்க முடியாது. நிலை அதுதான் ஒரே வார்த்தை எழுதி இருக்கிறார் யாக்கோபிலே இல்ல பேதுருவில, நீதிமான்களே ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் நீயும் நானும் எங்கே நிற்க போகிறோம்? துன்மார்க்கனும் பாவிகளும் தேவனுடைய சமூகத்துல நிலை நிற்க முடியாது, தேவனுடைய சபையில நிலை நிற்க முடியாது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நமக்கு பரலோகத்து யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போண்டா கையை வைத்துங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு எனக்கு போக்கு இஷ்டம் இல்லை பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு சரியாகாது, எனக்கு பொண்ணு பார்க்கணும், எனக்கு எனக்கு பொருள் பார்க்கணும், வெள்ளியை பார்க்கணும், எனக்கு ஒட்டியானம் பார்க்கணும், எனக்கு கொலுசை பார்க்கணும், எனக்கு வாட்சியை பார்க்கணும், எனக்கு நெற்றி சொட்டை பார்க்கணும், எனக்கு பிள்ளைகளுக்கு காரியத்தை பார்க்கணும், இதை பார்த்தாலே போதும், எனக்கு பரலோகம் வேண்டான்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். பரலோகம் வேணும், அதாவது இயேசுவின் பாத்திரமும் வேணும். இந்த இது ஒன்றும் வேண்டாம், ஆடம்பரமே எனக்கு வேண்டாம், இயேசு போதுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். நான் இப்ப கிராஸ் கொஸ்டின் கேட்டா நீங்க சங்கடப்படுவியா? கையை கீழே போடுங்க. யோசித்து பாருங்க. பேய்க்க பாத்திரத்திலும் தேவனுடைய பாத்திரத்திலும் ஒரு போதும் ஒருமித்து போகாது. அதனால நீ செல்வம் சம்பாதிக்க ஆண்டவர் சொல்லவே இல்லை. வேலை செய்யாதவன் சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ விக்கிரக ஆராதனைக்கு ஒத்து நீ மற்ற காரியத்துக்கு கொடுத்தா என்னால் சாபம்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் இந்த அப்பம் கிறிஸ்துவாகிய இயேசுவை சுட்டி காட்டுகிறது. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4 முதல் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16. யாத்திராகமம் 16:4 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பாராம். ஆசீர்வாதத்தை தந்து சோதிக்கிற தேவன். தெரியுமா உங்களுக்கு? ஜனங்கள் முறையிட்டார்கள், காடை இறைச்சி நாங்கள் கீரை கோமட்டி கீரையும் அந்த கைப்பு கீரை தின்னிட்டு கிடந்தோம், அங்கே எங்களுக்கு அப்பப்பாவது இறைச்சியை தந்துட்டு இருந்தனா, அவன் கைப்பு கீரை தின்னதை மறந்து, அடிமைப்பட்டு போனது மறந்து, கொடுத்த வைக்கல மாட்டுக்கு கொடுக்கறது மறந்து, கறந்த பாலில் வீதம் கிடைச்சி எல்லாம் மறந்துட்டு போய் நாங்கள் அங்கே இருந்தாலாவது இறைச்சி தின்னிட்டு இருந்தேன்னு அழுதார்கள். இந்த அழுகை பேர் என்ன தெரியுமா? நீலிக்கண்ணி. மோசே பார்த்தா, இந்த ஜனங்களை நான் என்ன செய்வேன்? யாரும் சாப்பிட முடியாத அப்பம், உலகத்தான் புசிக்க முடியாத அப்பம், தேனிலிட்ட பலகாரம் போல அந்த வஸ்து இனிக்குமா? அந்த வஸ்துனுடைய அதிசயம் என்னன்னு தெரியுமா? வெயில் யாருன்னா காண முடியாது. நீ பறைக்கு வீலை கொண்டு வச்சா எத்தனை வீலானாலும் ஒன்றும் செய்யாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வானத்தில் இருந்தீங்க அப்பமாகி இயேசு கிறிஸ்துவ நீ பற்றி பிடித்து உனக்குள்ள வச்சிருந்தா நித்திய ஜீவன் வரைக்கும் உங்க கூட இருப்பார். நீ அதிகாலையில வெயிலுக்கு முன்ன தேடலைங்க, உனக்கு இல்ல.
உனக்கு இல்ல. அதுதான் உண்மை. அதிகாலைக்கு முன்ன தேடி அவரை கண்டுபிடிச்சா 24 மணிக்கூறும் உன்னோட இருக்கிற தேவன். அது உருகி போகாது, அது மாஞ்சி போகாது, உன்கிட்ட தான் இருப்பாரு. உன் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரு. உண்மையா சொல்றேன், ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத நீ கேட்டா அதை தருவாரு. அதனுடைய தீமையை கண்டிப்பா நம்ம அனுபவிக்கணும். கேட்டா தருகிற தேவன். எனக்கு வாக்குத்தத்தம் தந்தது அதுதான். நீ நன்மையை கேட்டா நன்மையை தருவேன், தீமையை கேட்டா தீமையை தருவேன். நன்மையை கேட்டு பெற்றுக்கொண்டா நன்மையை அனுபவிப்ப, தீமையை கேட்டு பெற்றுக்கொண்டா தீமையை அனுப்ப. நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தேவன். எனக்கு உபவாசம் இருந்த 40ஆவது நாள்ல கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்துல சிறந்த வாக்கு தத்தம் அது. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கடையில இருப்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமா வரும், பிசாசத்துல தலை, ஆண்டவரே இதை தாங்க, இந்த ஆத்துமையை தாங்க, இந்த ஆத்துமையை தாங்க, இந்த ஆத்துமையை தாங்க. நல்ல கலரா இருப்பா தாங்க, கருப்பா இருப்பா தாங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இருதயத்துல சண்டை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்னும் ஒரு இதுவும் ஓடலைங்கி போய் ஒரு நாள் படந்துருவேன். நான் தொழில் 40 பேருக்கு மேல வச்சு தொழில் செய்யாமல இருந்தேன், வேலை செய்யாமல இருந்தேன், ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற படுக்காமல இருந்தேன், உபவாசம் இல்லாமல இருந்தேன், அர்ப்பணிக்காமல இருந்தேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல இருந்தேன். 40 பேரை வச்சு வேலை வாங்கின ஒரு விக்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற கடந்து ஆத்மா சம்பாதிப்பதற்காக ஊழியம் செய்த ஒரு மனுஷனை நான் உங்க சமூகத்தில் கொண்டு வச்சிருக்கிறார். எங்க பாஸ்டர்? கிழிச்சினோம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எங்கே நிற்கிறீர்கள்? எந்த இடத்தில் நிற்கிறீர்கள்? 7 மாசம் ஆச்சு இந்த வருஷம். எங்க சாட்சிய நிலைநாட்டினீர்கள்? குடும்பத்துக்கு ஒன்னு ஆதாயம் பண்ணி இருக்கலாமே. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்த 4 பேர் சேர்த்து ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இருக்கலாமே. மாறி மாறி உபவாசம் போட்டிருக்கலாமே, மாறி மாறி அர்ப்பணித்திருக்கலாமே, மாறி மாறி தேவனுடைய விண்ணப்பம் வைத்திருக்கலாமே, தன்னை தாழ்த்தி இருக்கலாமே, முகங்குப்புற விழுந்திருக்கலாமே. ஆண்டவரே, ஆத்மாவை நீ தராவிட்டால் இந்த மாசத்துல நான் எப்படி தகப்பேன் உமக்கு பிரியமான உம்முடைய சமூக தப்பத்தை நான் புசிக்க ஆயத்தமா இருக்கிறேன், எனக்கு தாங்கப்பான்னு கேளு. சும்மா இருந்தா கிடைக்காது. 4 வீட்டுல யார் இறங்கி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால் கிடைக்காது. அந்த ஆத்துமாக்களுக்காக திரும்ப 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 அந்த வீட்டுல போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லு. அந்த ஆத்துமாக்களுக்காக முகங்குப்புற விழாவிட்டால் கிடைக்காது. ஆத்துமா என்பது அரிதான ஒரு காரியம். ரசிகர்களை சம்பாதிக்கலாம், ஆடியன்ஸை சம்பாதிக்கலாம். ஆடியன்ஸ் என்ன புரியுதா? சும்மா ஒரு மிரட்டு காட்டி ஒரு இது காட்டி சும்மா ஆடலும் பாடலும் வச்சா அதை சம்பாதிக்கலாம். ஆத்மாவை சம்பாதிக்க முடியாது. ஆத்மாவை சம்பாதிக்கணும்னா முகங்குப்புற விழுந்தாகணும், உபவாசம் இருந்தாகணும், அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாகணும். நீங்க சொல்லுகிறது போல எங்க வேலையும் பார்த்து கிட்டத்தட்ட 40 பேரை வேலைக்கு வச்சு அதிகாலையில 5 மணிக்கு மார்க்கெட்ல போய் நிக்கணும், அடியன் போய் நிக்கணும். எத்தனை மணிக்கு கிளம்பி இருப்பேன், எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணி இருப்பேன், அழுது புரண்டுவேன். அப்படி சம்பாதிச்ச ஆத்மா தான் நீங்களும். அப்படி சம்பாதிச்ச ஆத்மா, அப்படி போட்ட வித்துகள் எத்தனையோ மாவட்டத்துகள்ல வித்து வித்து வித்தா இருந்துட்டே இருக்கு. கோயம்புத்தூர்ல வித்து கிடக்கு, போனா அது குறுக்கும். நீங்க எங்கே சம்பாதிக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே ஆத்துமாதாயம் செய்தீர்கள்? இந்த அப்பத்தை புசிப்பதற்காவது ஆண்டவருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசிக்கலாமே. பாருங்கள் 4வது வசனத்தை ஒரு கூட வாசியுங்கள். 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆசீர்வாதத்தை தந்து சோதிக்கிற தேவன். ஐயா, பரலோகம்னா நம்ம வீட்டு அடுக்கலாம் இல்ல, நம்ம தொழில் செய்கிற இடம் இல்ல, நம்ம வேலை செய்கிற இடம் இல்ல. அது பரிசுத்தம், அது பரிசுத்தம், அது கரைதிரையற்றது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் அது அரிதானது. ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் அது எளிதானது.
அவர் சொல்லியிருக்கிறார், உன் சுவையை லகுவாக்குவேன், உன்னுடைய வருத்தத்தை நான் லகுவாக்குவேன், நீ என் பின்னால் வந்தால் போதும், என்னுடைய வசனத்தை கேட்டால் போதும், என்னுடைய வார்த்தையை கேட்டால் போதும் என்று சொல்லி இருக்கிறார் வேதத்தில். சிந்தித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே, ஆரோன், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகளை எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவே இருக்கிறது என்றார். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லோரையும் நோக்கி கர்த்தருடைய சன்னதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதங்கம் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையில் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27வது வசனத்தை பாருங்க. 6 நாளும் நீ சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதில் அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இதுதான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார், நான் கொடுத்து அவர்களை சோதிக்கிறேன். 6 நாளும் போய் பறக்குறாங்க, சொன்னார் 7ஆம் நாள் பறக்க போவாத, இது ஞாயிற்றுக்கிழமை, இது ஆராதனைக்குரிய நாள், நீ பறக்க போவாத, இடையில போவாத, காலத்தை போவாத, சாயங்காலம் போவாத, இது ஓய்வு நாள், இது கர்த்தருக்குரிய நாள், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நாள். அப்ப இடையில உனக்கு டயர்ட் வருதுன்னா, பசி வருதுன்னா, தூக்கம் வருதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் உனக்கு இல்லை. தேவனுடைய அப்பத்தை புசித்தோ மரித்தது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென். சோதிச்சு அறிஞ்சு பார்த்தாராம், இந்த ஜென்மங்க என்ன சொன்னாலும் கேட்காத ஜென்மங்க ஞாயிற்றுக்கிழமை பசிக்காக ஓடுகிறார்கள், அல்லது களைப்புக்காக ஓடுகிறார்கள், அல்லோ இந்த மறுநாள் திங்கக்கிழமை நாங்கள் எங்கே போவோம், வேலைச்சியம் எங்கே போவோம் என்று திங்கக்கிழமைக்குள்ள காரியத்தை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து விட்டு வாரார்கள். அவர் உன்னை ஆசீர்வதித்து சோதிக்கிற தேவன். அப்பத்தை இறக்கி கொடுத்துட்டு வச்சார் ஒரு செக்கு. பாருங்க, அன்னையும் தேடி போச்சு. 6 நாள் அதை பாருங்க. 7ஆம் நாளிலே ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளை, இதுல என்ன கட்டளை மீறின இருக்கு பாருங்க. சாதாரணமா சிந்திச்சா ஆண்டவர் சொன்னார் 6 நாளும் உனக்கு கிடைச்சோம், 7ஆம் நாள் தேடி போவாதுன்னு மட்டும் சொன்னார். இந்த தேடி போனது என்னத்த கற்பனை மீறிச்சு? ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மீறினால் அவருடைய கற்பனையே, கட்டளையே, அவருடைய உபதேசத்தை மீறுகிறீர்கள் என்ற அர்த்தம். 7ஆம் நாள் தேடி போனவளை பார்த்து சொல்லல, மோசேட சொல்றாரு, மோசே மோசே பாரு பாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டோடைய உபதேசத்தை, ஆண்டோடைய வார்த்தையும், ஆண்டவருக்கு அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை செய்த நீங்கள் எந்த மட்டும் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எந்த மட்டும் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள், எந்த மட்டும் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய நியாயம் எப்படிப்பட்டது என்று பாருங்க.
கை கொள்ள எந்த மட்டும் மனதில் இல்லாதிருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளைக்கும் வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் அவன் தன் தன் சாணத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேலர் 35 வாசிக்க, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். ஆமென். இது ஆண்டவர் கொடுத்த பெயர் இல்ல, மன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் பெயரிட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த பெயர், மோசே சொன்ன பெயர் அப்பாம், ஜீவாப்பம். வானத்தில் இருந்துங்க ஜீவாப்பம் நானே, ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய சரீரம் என்பது அதற்கு பொருள். ஆனா இந்த 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 இஸ்ரவேல் வம்சத்தார் இதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அப்பத்தை தானே புசிக்கப்படாது, ஊழியக்காரன் சாப்பிடணும். மன்னாவை எல்லாரும் சாப்பிடலாமே. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவே தானே சாப்பிடப்படாது. நாங்க காணிகள்கிட்ட எல்லாம் செல்லியமே. அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சீசரால் ஆக முடியாது. அவரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆக முடியாது. அவருடைய சமூக தப்பத்தை புசிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமான அவருடைய சீசனாய் மாற வேண்டும், சீசனாய் மாற வேண்டும். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை நீங்கள் உங்கள் சந்ததியார் பார்க்கும்படியாக அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே 1 ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக கர்த்தருடைய சன்னதியிலே வை என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கும்படியாக ஆரோன் அதை சாட்சி சன்னதியிலே வைத்தார். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையிலே சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். 1 ஓமரானது எப்பாவின் பாத்திரத்தில் 1 பங்கு. நிலத்தின் கனியை புசிக்கிறது வரைக்கும் அந்த அப்பம் அவர்களுக்கு ஆறுதலா இருந்தது. ஆனா நம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற அப்பா நித்திய ஜீவ காலம் வரைக்கும் நமக்கு ஆறுதலானது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். யோசுவா 5:12 தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே அது வரைக்கும் தான் பாதுகாத்தது. நம்ம அப்படி இல்லை. நிலத்தின் கனியை புசித்தாலும், நம்ம உழைப்பின் கனியை புசித்தாலும், எதை புசித்தாலும் புசிக்காவிட்டாலும் நித்தியத்திற்கு போய் சேர்ந்து அங்கேயும் இந்த சமூக தப்பம் தான் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும், அரவணைத்து கொண்டிருக்கும், பாதுகாத்து கொண்டிருக்கும். சிந்தித்து பாருங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 26 29 வாசியுங்கள். மத்தேயு 26 29 வரை. அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு யாருக்கு கொடுத்தாரா? சீசர்களுக்கு கொடுத்தாராம். 26 29 வரை நான் வாசிக்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். அங்க நம்ம வாசித்தோம், பலிபீடத்தில் 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிற 12 அப்பத்தை அதை புசிக்க வேண்டியவர்கள் ஆரோனும் ஆரோனுடைய சந்ததியும், அதாவது அன்று ஆரோனுடைய சந்ததிகள் ஆண்டோர் ஊழியம் செய்தார்கள், அவர்கள் மட்டும் புசிக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சிறைச்சியிலே விதிக்கு தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு சீசனாய் இருக்கிறவன் புசிக்கலாம். அது எவனாயிருந்தாலும், எந்த கோத்திரத்தனாயிருந்தாலும், எந்த 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 ஜாதியா இருந்தாலும், எந்த குலத்தனா இருந்தாலும் புசிக்கலாம். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான பாக்கியம். அன்று ஆரோனுடைய சந்ததி மட்டும் சாப்பிட வேண்டும், இன்று இயேசுவின் பிள்ளைகள் அத்தனை பேரும் சாப்பிடலாம். அது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவருடைய சீசர்களுக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென். சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையே இரத்தமாயிருக்கிறது. இது முதல்
இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு நல்லா புரிஞ்சுலுங்க. அன்னைக்கு வச்ச அப்பம், அன்னைக்கு பஞ்ச மன்னா, அந்த அப்பம் இந்த யோர்தானை தாண்டி இந்த பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் பிரவேசித்து அந்த நிலத்தின் கனியை சாப்பிட்டதோட முடிஞ்சது. இந்த அப்பம் எது வரைக்கும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இதே மாதிரி இயேசுக்கு சரீரத்தை ஞாபகப்படுத்துகிற பண்டிகை நடக்கும். அங்கேயும் இந்த அப்பம் தான் நம்மளை பாதுகாக்கும். ஆமென். இது முதல் இந்த திராட்சப்பழ சாரத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப பிதாவுக்கு முன்னால இதே மாதிரி ராபோஜன பந்தி நடக்கும். அதற்கு முன்மாதிரியாக உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவதற்காக ட்ரைனிங் கூட. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த அப்பம் நித்திய காலம் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கும். அந்த அப்பம் அவங்க நிலத்தின் கனியை புசித்ததோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில். அப்ப நம்ம இன்னைக்கு பருகிற ஜூஸ் என்கிற ஆண்டுடைய இரத்தமோ, அப்பம் என்கிற ஆண்டுடைய சரீரமோ ஆண்டுடைய சரீரத்தோடும் ஆண்டுடைய இரத்தத்தோடும் ஐக்கியம் உள்ளது. சும்மா சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்ல, இந்த அப்பத்தை புசித்துட்டு இந்த ரசத்தை குடிச்சிட்டு சும்மா கை நீட்டிட்டு போறதில்ல. ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். புசித்துட்டு போனது மறுநாள் போச்சது இன்னும் கடைசி பேருக வண்டிய மாடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. வாசிங்க ஒருக்கா கூட. அப்ப ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆசீர்வாதத்துக்காக, சரீர ஆசீர்வாதத்துக்காக, உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக, சரீர ஆசீர்வாதம் பெற்றாலே உலக ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஆமென். சிந்திச்சு பாரு. உலக ஆசீர்வாதம் பெறுகிறது. சரீர ஆரோக்கியம் இல்லாம இருந்த உனக்கு மண்ணாங்கட்டி கிடைச்சோம், மண்ணாங்கட்டி கிடைச்சோம். சரீர ஆரோக்கியம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலை செய்து சம்பாதிக்கலாம், உழைச்சி சம்பாதிக்கலாம், தொழில் செய்து சம்பாதிக்கலாம், எதை செய்து சம்பாதிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். உன்னுடைய உடம்பு ஆசீர்வாதமா இருக்கணும், உன் சரீரம் ஆசீர்வாதமா இருக்கணும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் உன்னுடைய ஆவி ஆத்மா ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல ஒரு ஆசீர்வாதம், நேற்று சொன்ன மாதிரி 2 பொண்ணு கட்டணும். உலகத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பொண்ணு, உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பொண்ணு. பேய்க்கு பாத்திரத்துல ஒண்ணு, ஆண்டவருடைய பாதத்துல ஒண்ணு. நோ. உலக சிந்தனை வருமானால், உலக யோசனை வருமானால் இந்த அப்பத்திற்கு நீங்களும் நானும் பாத்திரம் அல்ல. ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டுடைய ஆத்துமாதை செய்வதற்கு நீங்களும் நானும் பாத்திரம் அல்ல. ஒற்ற சிந்தனை, உன்னதத்தின் ஆசீர்வாதம். இது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் என்னண்டோ அது உலக ஆசீர்வாதத்துக்கு நமக்கு தருவார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்று ஊழியக்காரர்களை பாருங்கள், இல்ல விசுவாசிகளை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட போய் சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே என்ன ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்க. அங்க போனோன்னு அனந்தேட்ட போய் எனக்கு கோழி அங்க வந்தடிய அக்கா இல்லட்டி, எப்படி இல்லட்டி இல்ல அக்கா, நான் நேத்தையும் பார்த்தேன், இன்னைக்கு காலத்தை பார்த்தேன், கொக்கொன்னு உன் வீட்டுக்கு தான் வந்தது. அட பைத்தியக்காரி பாரு, எவ்வளவு அந்நிய பாசை பேசினாங்களோ அத்தனை அந்நிய பாசை அங்க நடந்து உலக ஆசீர்வாதத்தை பற்றி பிடிக்கிறது. உலக ஆசீர்வாதத்தை பற்றி பிடிக்கிறது. உலக ஆசீர்வாதத்திற்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்ல.
ஆண்டவர் உனக்கு ஆண்டவருக்கு விருப்பமான ஆசீர்வாதத்தை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நாடி போகாத உனக்கும் எனக்கும் ஆண்டவர் மகத்துவமான மகிமையை ஆண்டவர் நம்மை புறக்கணிக்காத வண்ணம், ஆண்டவர் நம்மை நிந்திக்காத வண்ணம், உலகத்தார் நம்மை திருடன் என்று சொல்லாத வண்ணம், உலகத்தார் நம்மை பரிகாசம் பண்ணாத வண்ணம் ஐஸ்வர்ய சம்பந்தனா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் உலக பற்றுதல், உலக ஆசீர்வாதத்தின் பற்றுதல் இருந்தால் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனை வழி உண்டு நான் சொல்லிதாரேன். என்னத்துக்கு மாடு போல கிடந்து கஷ்டப்படுதியா? இருந்த இடத்திலே சம்பாதிக்க நான் வழி சொல்லிதாரேன். ஜான்சிமக்கா சொல்லிடுவோமா புருஷனா இருக்கு, என்னத்துக்கு நில ஒடிஞ்ச கம்பளை எல்லாம் நின்று வேலை செய்யணும். சாட்சி சொன்னதை கேட்டேன். என்னத்துக்கு கஷ்டம் செஞ்சிருவோமா பிரதர்? ஒரு 6 மாசம் ராஜபோக வாழ்க்கை வாழலாம். தேவனுக்கு பிரியமல்ல. உலக பற்றுதல் அது யூதாசை போல. நமக்கு தேவை, ஆண்டவர் தருவா, ஆண்டவரை நம்புவோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக உதவி செய்த திரும்ப வரல. என் பிள்ளைக்கு மகிமையான ஒரு கல்யாணம் நடந்து. சிந்தித்து பாருங்கள், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. வெனையை விதைச்ச வெனையை அறுப்ப, தெனையை விதைச்ச தெனையை அறுப்ப. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பற்றுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அப்பம் நித்திய ஜீவனை கொடுக்கும். நித்திய ஜீவனை, என் கை சூண்டப்பட்டிருக்கிற இந்த அப்பம் நித்திய ஜீவனை கொடுக்கும். யோவான் 6வது அதிகாரம் 32 30 வேகம் வேகம் அப்பம். பாருங்க, வானத்திலிருந்து யோவான் 6வது அதிகாரம் 32. நான் எடுக்கிறேன், உங்களுடைய சத்தம் சரியில்லை. யோவான் 6வது அதிகாரம் 32 35. இயேசு அவர்களை நோக்கி, சரிதானா? இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப வானத்தில் இறங்கின அந்த அப்பம் யார் கொடுத்தது? மோசே கொடுத்தது இல்ல, பிதா. யாரை கொடுத்தாரு? தன் மகனையே நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்களை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பம் எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி 51 58 வாசிப்போமா? 51. நானே வானத்திலிருந்து ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப இந்த அப்பம் யாரு? இந்த தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்திருக்கிற அப்பம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்காவிட்டால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, செத்த ஜடம். அந்த அப்பத்தை புசிப்பதற்கு முறை இருக்கு, அந்த அப்பத்தை புசிப்பதற்கு வழிமுறைகள் இருக்கு. வழியும் சத்தியமும் அவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அப்பம் நம்மை ஜீவனோடு, நமக்கு புதிய ஜீவனை தருகிற ஜீவன், நமக்கு ஜீவன் தருவதற்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த அப்பம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுக்கு குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அப்ப இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் நீங்க ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும். உலக பற்றுதல்ல போகக்கூடாது, உலக மினுக்குதல்ல நம்ம அடிபணிய கூடாது, உலக கண்ணியில மாட்ட விடாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். நினைச்சு பாருங்க, அந்த அப்பத்தை புசிச்சவன் ஒருவனும் பாலும் தேனும் ஊறிய காண எல்லாம் அங்க பாலைவனத்தில் அடக்கம் செஞ்சாச்சு. அந்த அப்பத்தை போல இல்லை. இதை புசிக்கிறவன் அவன் என்ன மரணம் அடைய மாட்டான், நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இந்த அப்பத்தை புசிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. சீசன் இல்லாத நீ அப்பத்தை புசித்தால் ஜீவன் இல்ல, கேடுதான் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. சீக்கிரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு குறிக்கல்லையும். இந்த வசனத்தின்படி சபைக்கு ஆவியானவர் சொன்னதை எச்சரிப்பை கேட்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்ன எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஒழுக்கக்கேடை, திருச்சபையின் ஒழுக்கக்கேடை, சபையின் ஒழுக்கக்கேடை, குடும்பத்தின் ஒழுக்கக்கேடை, தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுக்கக்கேடை நாம் இன்று எச்சரிப்பை கேட்டு ஒழுக்கக்கேடை நம்மத்தியில் இருந்து நம்மத்தியில் இருக்க அனுமதிக்க கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ளாமல் போனால் தேவ பிரசன்னத்தை, ஆவியானவரின் வல்லமையை இழந்து போய் விடுவோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் எதிரி ஆகி விடுவோம்.